பால்குண மாதமென்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தங்களுக்குள் கலந்தாலோசித்த பின்னர் தேவர்கள் குரு பிரகஸ்பதியிடம், மகானே, இப்போது நாங்கள் என்ன செய்வது? அசுரர்களின் தலைமை வீரர்கள் போர் செய்யும் நோக்குடன் இங்கு வந்துள்ளனர் என்று கூறினர். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரகஸ்பதி, தேவர்களே, இந்த அசுரர்கள் தங்கள் யாகத்தை இப்போதுதான் முடித்துவிட்டு சுக்கிராச்சாரியாரின் கட்டளையுடன் இங்கு வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் இப்போது தவம் மற்றும் வலிமையால் வெல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றார். குருவிடமிருந்து இதனை செவிமடுத்ததும் தேவர்கள் அனைவரும் வெட்கம் கொண்டனர். தேவேந்திரனின் ஞானம் கூட செயலிழந்தது. குருவின் கண்டனத்தை பெற்ற பின்னர் அவன் வெட்கத்தாலும் கவலையாலும் ஆட்கொள்ளப்பட்டான். அச்சத்தால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் கஷ்யப முனிவரின் புனித ஆசிரமத்திற்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் அசுரர்களின் செயல்களை அன்னை அதிதி தேவியிடம் விவரித்தனர். துரதிருஷ்டவசமான செய்தியை கேட்ட பிள்ளையற்று தன் மகனை பராமரித்து வந்த அதிதி தேவி ரிஷி கஷ்யப முனிவரிடம், தேவர்களுக்கு ஒரு பெரும் பேரழிவு நேர்ந்துள்ளது. தயவு செய்து என் பேச்சை கேட்டு அதற்கான ஒரு தீர்வை தாங்கள் எனக்கு கூறுங்கள். பிரஜாபதி, தேவர்கள் அமராவதியை விட்டு உங்கள் ஆசிரமத்திற்கு வந்துள்ளனர். தயவு செய்து அவர்களை காக்கவும் என்றாள். அதிதி தேவியின் வார்த்தைகளை கேட்ட ரிஷி கஷ்யபர், சகோதரியே, இந்த நேரத்தில் அசுரர்களின் அழிவை கடுமையான தவத்தின் மூலமே அடைய முடியும். தேவர்களின் பணிகளை விரைவாக நிறைவேற்றிட இயலாது. மகாதேவியே, உங்கள் விருப்பம் நிறைவேற இந்த விரதத்தை நான் விதிக்கிறேன். தயவு செய்து இதை விடாமுயற்சியுடனும் விதிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் படியும் கடைபிடியுங்கள் என்றார். தேவியே, பாத்ரபத மாதத்தின் 10ஆம் நாளில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை மகிழ்விப்பதற்காக கட்டுப்பாடுடனும் தூய்மையுடனும் வாழ்ந்து பூக்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும். இதன் பொருள் ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்வதாகும். அழகிய தேவியே, பரம இறைவனின் பக்தர்கள் மனிதர்களுக்கு எல்லா வரங்களுக்கும் அதிபதியான ஹரி பகவானை வழிபட வேண்டும். மேலும் இந்த பிரார்த்தனையின் மந்திரம் பின்வருமாறு: தவக பக்தோ சம்யக நாதக தக்ஷ்மியாதி தீனத்ரயம் விரதம் சரம்யகம் விஷ்ணு அனுக்யாம் தாதும்ஹசி நாதரே. நான் உங்கள் பக்தன். தசமி முதல் 3 தினங்கள் விரதம் இருக்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானே, இதற்கு எனக்கு அனுமதி அளியுங்கள். இந்த மந்திரத்துடன் ஜெகதீஸ்வரர் ஸ்ரீஹரியை வழிபட வேண்டும். ஒருவர் ஒரு வேளை மட்டுமே, அதுவும் வாழை இலையில் உணவு உட்கொள்ள வேண்டும். அந்த உணவில் உப்பு சேர்க்கலாகாது. விரதம் இருப்பவர் ஏகாதசி திதியை விடாமுயற்சியுடன் கடைபிடித்து இரவில் விழித்திருக்க சிறப்பு முயற்சிகள் எடுக்க வேண்டும். பின்னர் துவாதசி திதியில் சடங்குகளின்படி நல்ல பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் குடும்ப உறுப்பினர்களுடன் விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சோம்பலை தவிர்த்து இந்த வரத்தை பெற இந்த சடங்கை செய்ய வேண்டும். ஆண்டின் இறுதியில் மீண்டும் பாத்ரபத மாதம் என்று வரும்போது ஏகாதசி அன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப தங்கம் அல்லது வெள்ளியால் விஷ்ணு பகவானின் சிலையை செய்து கலசத்தில் வைக்கவும். அதில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் பக்தி விரத்தையான அதிதி தேவி தேவர்களின் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கஷ்யப முனிவர் கூறிய விரதத்தை மிகுந்த பிரயாசத்துடன் மீண்டும் முழு கவனத்துடன் அனுசரித்தார். இந்த விரதத்தை 1 வருட காலம் அனுசரித்ததால் ஸ்ரீஹரி பகவான் மிகவும் மகிழ்ந்தார். பிராமணர்களே, அந்த நேரத்தில் ஸ்ராவண நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி திதியில் பகவான் வாமன ரூபத்தில் தோன்றினார். பிரம்மச்சாரி சிறுவனின் ரூபத்தை எடுத்த பின்னர் அவர் மிகவும் அழகாக காட்சியளித்தார். அவருக்கு 2 கரங்கள் இருந்தன. அவரது விழிகள் தாமரை போல மலர்ந்திருந்தன. அவரது உடலின் தோள்கள் சணல் பூவை போல கருமையான நிறம் கொண்டிருந்தது. அவர் மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்.
பூஜையின் நடுவில் இறைவனை இந்த வடிவத்தில் கண்ட அதிதி தேவி வியப்படைந்தார். மேலும் அப்போது அவள் கஷ்யப முனிவருடன் இணைந்து இறைவனை இந்த முறையில் பிரதிஷ்டை செய்தாள். அவள் இப்படி பகவானை வழிபட்டார். பிரபஞ்ச ஆன்மாவின் எல்லையற்ற வடிவமும் பிரபஞ்ச சத்தியமும் பிரபஞ்சமும் நித்திய வடிவமுமான பகவான் ஸ்ரீஹரிக்கு நமஸ்காரங்கள். எல்லையற்ற உன்னத இருப்பிடத்தை கொண்டவரும் பரமாத்மாவின் காணக்கூடிய வடிவமுமான இறைவனுக்கு நமஸ்காரங்கள். சச்சிதானந்தா, யாருடைய பரம இருப்பிடம் எல்லையற்றதோ அந்த பரமாத்மா தமக்கு மேலானவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கிறார். தாமே அனைத்திற்கும் ஆன்மா. தமக்கு நமஸ்காரங்கள். தமது வடிவம் மிகச் சிறந்தது. தம் ஞானம் ஒருபோதும் தளர்வதில்லை. தமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள். தேவர்களின் காவலரான இந்த சக்கர அதிதியால் புகழப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் தேவமாதாவான அன்னை அதிதி தேவியிடம், தேவியே, தமது சிறந்த தவத்தால் திருப்தி அடைந்து தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உடலிலேயே நான் தோன்றியுள்ளேன் என்கிறார். பகவானின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவமாதா அதிதி தேவி, பகவானே, மகாபலி அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்து விட்டனர். ஜனார்தனா, இப்போது எல்லா தேவர்களும் உன் அடைக்கலத்திற்கு வந்துள்ளனர். அவர்களிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை நீ காக்கிறாய் என்றாள். முனிவர்களுக்கு புகலிடமும் வைகுந்த தாமத்தின் அதிபதியுமான ஒரே அன்னையான ஸ்ரீஹரி அதிதி தேவியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் தேவர்கள் மற்றும் மன்னன் பலியின் முயற்சிகள் அனைத்தையும் அறிந்த பின்பும் தேவர்கள் வெற்றி பெற இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன் மனதில் எண்ணினார். ஸ்ரீ பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாத மகாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.